வித்தைக்காரன். எஸ், சதீஷோடைய நடிப்புல இந்த திரைப்படம் ரெடியா இருக்கு. முக்கியமா சதீஷ் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிசினஸா அமையுது அப்படின்றதுக்காகவே அவர் ஹீரோ வச்சு அடுத்தடுத்த படங்கள் அமைஞ்சிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாலியான ஒரு படம் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கும். இந்த படமும் அப்படிதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதுல நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துடைய டைரக்டர் வெங்கி. இவர் இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காருன்றது கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா இந்த படத்துல ஒரு ஒர்க் பண்ண பேட்டர்ன் அதை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இந்த படத்தை பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன்னா நான் லீனியர் கட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த நான் லீனியர் கட்லையும் நம்ம ஆடியன்ஸா ஏமாத்துற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சதீஷ் அவர்களுக்கு வந்து இதுல வந்து ட்வின்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஒருவேளை நாம படமா பார்க்கும்போது என்ன ஐடியாவில் பார்ப்போம்னா, ஒருவேளை வேற ஒரு ட்வின்னோட கதை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இன்னொருத்தருடைய கதை நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய கதையை காட்டுறாங்க. டுவர்ட்ஸ் த இன்டர்வல் இது நடக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல ஆடியன்ஸ் பார்க்கணுன்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு ஆடியன்ஸா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க நடக்குது, ஏன் நடக்குது, யார் இது அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்கே தவிர நம்மளால ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியல. ஓகே, இந்த கேரக்டர் தான் இது, இந்த கேரக்டர் தான். ஏன்னா சதீஷ் அவர்கள் 2 கேரக்டர்ன்றது ரொம்ப தெளிவாவே படத்தோடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2 கேரக்டரா ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும்போது அந்த கன்ஃபியூஷன் ரொம்ப சரியா ஆடியன்ஸ் ஜட்ஜ் பண்ண வச்சிடும். ஓகே, இல்ல இவன் தான் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போகாம அந்த நான் லீனியர் கட்டே ஒரு மாதிரி தவறா இருந்ததுனால ஆடியன்ஸா பார்க்கும்போது இவங்க என்னதான் கதை சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் நமக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஸ்மக்லிங் பத்தி ஐடியா இருக்கா? செகண்ட் ஹாஃப்ல இது டிராவல் பண்ணி போகும்போது எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு ட்ரீட்மெண்ட்ல ஒரு ஹைஸ்ட் பிளான் பண்ணா எப்படி இருக்கும், அந்த ஒரு பிளான்ல தான் அவங்க பண்றாங்க. அதுல என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா, இது முழுக்க முழுக்க காமெடியாவும் இல்லாம முழுக்க முழுக்க ரியாலிட்டியாவும் இல்லாம அதுக்கு நடுவுல இந்த படம் மாட்டிக்கிச்சு அப்படின்றத இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்டா பாக்குறேன். நான் பாக்குற ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ற எல்லா படத்தோடைய மிஸ்டேக்ஸும் தான். ஒண்ணு, அந்த படத்தை உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா பண்ணிடணும், இல்ல முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலா சினிமேட்டிக் லிபர்ட்டி உள்ள ஒரு படமா மாத்தி பண்ணிடணும். ஆனா இது 2த்துக்கும் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தெரியுங்களா, அங்கதான் இந்த எல்லா படங்களுமே அடி வாங்குது. அப்படி ஒரு படமா தான் இந்த வித்தை காரணம் மாட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் வெங்கி அவர்களே இந்த படத்துல ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸா நல்லா இருக்கு. பட் அவர் அந்த டோன்ல நடிக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சனுடைய இந்த டாக்டர் படத்துல இல்ல நெல்சனுடைய யூனிவர்ஸ்ல ஒரு விதமான ஒரு ஆக்டிங் இருக்கும்ல, அது பயங்கர ஃபன்னா இருக்கும். அந்த மூடே அப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏமாறுறது தப்பு, ஏமாத்துறது தப்பில்லை. இவரும் அப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனா அங்க என்ன மிஸ் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எண்ணங்கள் அப்படி இருந்தாலும் அவுட்புட்டா வரும்போது அப்படி ஒரு அவுட்புட்டா வராதனால ஆடியன்ஸா வந்து அந்த படத்தையும் நம்மளே என்கேஜ் பண்ண முடியாம மாட்டிக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட்ல ஒரு மெசேஜ் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாறுறது தப்பு, தப்பு தப்பு வேற எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, ஏமாத்துறது தான் தப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னொரு கேரக்டர் தான் சொல்லும், இல்ல ஏமாறுறது தான் தப்புன்னு சொல்லும். அந்த கேரக்டர் டுவர்ட்ஸ் த எண்ட்ல என்ன சொல்லலாம், இல்ல ஏமாறுறது தப்பு இல்லை, ஏமாத்துறது தான் தப்பு அப்படின்னு இப்படி ஒரு பாயிண்ட்டையே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸா சொல்லி நம்மளே கன்ஃபியூஸ் ஆக்கி நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, இப்ப என்ன செகண்ட் பார்ட்டு நீங்க லீடு கொடுக்க போறீங்களா? கிட்டத்தட்ட இந்த தூம் 3லலாம் வந்து இருக்கும் தெரியுங்களா, 2 பேர் ஒரே இடத்துல வருவாங்க, இவன் தாண்டா அவன் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் அப்படி ஒரு மெசேஜோட ஒன்று முடிக்கிற ஒன்று ட்ரை பண்றாங்க. அது ஆடியன்ஸுக்கு ஆர்கானிக்காவே ஒன்று உட்காரல. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, நாங்களும் அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்க்குறேன். இந்த படத்துக்கு 5க்கு வந்து 1.5 ஸ்டார்ஸ் தரோம். அதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்து மேலே என்ன மாதிரி கருத்து இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயிட் ஹவுஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி.